ஃபஸ்ட்டு பாப்கார்ன் செய்யறதுக்கு ஒரு குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஹீட் ஆக விட்டுருங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம பாப்கார்ன் சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து கடைகளில் வாங்கக்கூடிய பாப்கார்ன் வந்து இது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒல்லியாக அப்படியே குண்டாக வந்து இருக்கும். இது பாப்கார்னுக்குன்னு தனியாகவே வந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வந்து கிடைக்கும். இது ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பாப்கார்ன் பொரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த பாப்கார்ன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வாங்குகிற பாப்கார்னில் கூட நீங்கள் வந்து பொரிக்கலாம். பட் அது வந்து அவ்வளோ வந்து பொரியாது. ஸோ நீங்கள் பாப்கார்ன் தனியாக வாங்கும் போது அது வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து பொரிஞ்சு வரும். ஸோ இப்போ நம்ம ஆயில் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலில் அந்த பாப்கார்னை சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி பார்த்தோம்னா லைட்டாக வந்து பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ நம்ம எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை, லைட்டாக வந்து ஷேக் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மூடி வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பாப்கார்ன் பொரியது ஈஸியாக வந்து விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக. உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பாப்கார்ன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வருது அப்படின்ட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்ற தேவை கிடையாது. ஃபுல்லாக ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு பாப்கார்ன் எந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு அடிமை பிடிக்கல, கலரும் நல்லாவே வந்து கொடுத்துருக்கு, வாசனையும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஈஸியாக வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக வந்துட்டு இந்த பாப்கார்ன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கூட நல்லா வந்து காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு வீட்டில் வந்து பாப்கார்ன் எப்படி ரெடி பண்ணி சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.